ஒரு திருடன், ரொம்பவே குறும்புக்காரன். கிராமத்துல செய்யறான் திருட்டு, சின்னது பெருசுன்னு. அப்துல் கண்டுபிடிச்சான் ஆசையான மாய ஸ்பூனை. உண்மைய கண்டுபிடிச்சான். திருட்டு எல்லாம் வெளியே வந்ததுதான். இப்ப கிராமத்துக்கு திரும்ப வந்தது சந்தோஷத்தின் வெள்ளம். இந்த விளையாட்டுக்கு கிடைச்சது உண்மைக்கான பரிசு. ஒரு கிராமத்துல மாதவனு பேர் கொண்ட ஒரு திருட இருந்தான். அவன் ரொம்ப தந்திரமா திருட்டு வேலையை செய்வான். இது வரைக்கும் அவனுடைய திருட்ட பிடிக்கவே முடியல. வயிற்றுல எலி ஓடிக்கிட்டு இருக்கு. ராதா, சீக்கிரமா சூடா சாப்பாடு எடுத்துட்டு வா. பேசுறத பாருங்க, ஏதோ கடினமா உழைச்சிட்டு வந்த மாதிரி. நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்க மாதவ். திருட்டும் ஒரு வேலை தான் தெரியுமா ராதா? இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, டிவி, ஃப்ரிட்ஜு, வீட்டில் தேவையான எல்லா பொருட்களும் நான் திருடின காசை வச்சு தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன வெறுப்போட பாக்குறாங்களே, அது என்னவா? நான் சொல்றத கேளு, இது எல்லாத்தையும் நிறுத்திக்க. அப்படி கையும் கடவுமா பிடிபட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? வளரத நிறுத்துறாதா? இது வரைக்கும் என்னை யாரும் பிடிக்கவும் இல்லை, இனிமே யாரும் பிடிக்க போகிறதும் இல்லை. கிராமத்தில் எல்லா வீட்லேயும் திருடிட்டேன். ஆனால் அதை நான் எங்கே ஒளிச்சு வைக்கிறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ராதா புரிஞ்சுக்கிட்டா. எவ்வளவுதான் தான் புருஷனுக்கு சொன்னாலும் அவனுக்கு புரிய போறது இல்லைன்னு. சாப்பிட்டு முடிச்சதும் மாதவ் தன்னுடைய வீட்டு வாசல்ல போய் உட்காந்துட்டான். அடுத்தது கிராமத்தில் யார் வீட்டில் போய் திருடுறது? அட, இது சுக்குதேவோட வீடாச்சே. நான் மறந்தே போயிட்டேன். அவனோட பொண்ணு கௌரிக்கு கல்யாணம் நடக்க போதில்ல. கண்டிப்பாக நிறைய தங்க நகைகளை செஞ்சு வச்சுருப்பாங்க. அடுத்த திருட்டு அங்கே தான் நடக்க போகுது. அடுத்த நாள் ராத்திரி வாய்ப்பு கிடைச்சதும் மாதவ் சுக்குதேவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். சுக்குதேவு சரியான ஆளாக இருப்பான் போல இருக்கு. எவ்வளோ நிறைய தங்க நகைங்க. இன்னைக்கு நமக்கு வேட்டை தான். அடுத்த நாள் காலையில கௌரி தன்னுடைய ரூம்குள்ள போனதும் நகை மூட்டை காணாம போனதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சா. அப்பா, வரதட்சணைக்கு கொடுக்க வேண்டிய நகைகளை காணோம். கடவுளே, நான் மோசம் போயிட்டேனே. இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை எப்படி பண்ணுவேன்? சுக்குதேவ் அழுதுகிட்டே திருண்டு போன விஷயத்த கிராமத்து ஜனங்களுக்கு சொல்றதுக்காக ஓடினாரு. சுக்குதேவ், உன் வீட்டில் திருட்டு நடந்தப்போ மாதவ் உன் வீட்டு பக்கத்தில் சுற்றிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் நம்புகிற விஷயம் என்னன்னா எல்லா திருட்டையும் அவன் தான் பண்ணுறான். தலைவரே, எனக்கு உதவி பண்ணுங்க. ஒருவேளை என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் உயிரோடு இருக்க முடியாது. தலைவர் ஆழ்ந்த யோசனையில முழுகிட்டாரு. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஊர் தலைவரும் சுக்குதேவும் மாதவுக்கு எதிராக திருட்டு கேஸ ஃபைல் பண்ணாங்க. நேற்று ராத்திரி சுக்குதேவ் வீட்டில் திருட்டு நடந்திருக்கு. உன்னதான் சந்தேகப்படுறாங்க. நான் தான் திருடினேன்னு இவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இவங்க நான் திருடும்போது வந்து பார்த்தாங்களா? இல்லை, ஆனால் திருட்டு நடந்த அன்னைக்கு இவன் என் வீட்டு பக்கத்தில் தான் இருந்திருக்கான். ஒரு முக்கியமான வேலையாக நான் அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தேன். அதுக்காக நான் தான் திருடினேன்னு ஆகிடுமா? இங்கே பாருங்கள், ஆதாரம் இல்லாமல் என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் முடியாது. இல்லைன்னா கோர்ட்டில் உங்களுக்கு தான் அவமானமாக இருக்கும். இன்ஸ்பெக்டரே பயந்து போயிட்டாரு. இவர் சரியாக தான் சொல்கிறாரு. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்னால் இவரை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. நான் தான் உன்னோட வீட்டில் திருடினேன். அது உனக்கும் தெரியும், கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு எதிராக யாருக்கிட்டையும் ஆதாரம் கிடையாதுல்ல. ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போங்க. தலைவரும் சுக்குதேவும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ எனக்கும் என்ன தோணுதுன்னா, மாதவை எப்பவும் யாராலையும் பிடிக்கவே முடியாது. சுக்குதேவ் ரொம்ப சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனாரு. வீட்டுக்கு போனதுமே சுக்குதேவ் அழ ஆரம்பிச்சாரு. அவரை பார்த்துட்டு அவரோட பொண்ணு கௌரியும் அழ ஆரம்பிச்சா. அப்பா, இப்ப என்னோட கல்யாணம் எப்படி நடக்கும்? ஒருவேளை கல்யாணம் இதோட நின்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அப்பதான் அங்க சுக்குதேவோட பையன் அத்துல் வந்தான். அவன் சிட்டில இருந்து வந்திருக்கான். அப்பா, நான் என்ன கேள்விப்பட்டேன்? நம்ம வீட்டில் திருட்டு நடந்துருச்சா? சுக்குதேவ் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அத்துல் கிட்ட சொன்னாரு. அப்புறம் அழுதுகிட்டே தன்னோட இயலாமைய அவர் சொன்னாரு. இப்போ நம்ம கௌரியோட கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதுக்கப்புறம் நம்மளால தலை நிமிர்ந்து நடக்க கூட முடியாது. அத்துல் தான் அப்பா சொன்னதை கேட்டுட்டு உள்ளுக்குள்ள ரொம்பவே தடுமாறிட்டான். அப்பா, நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க.
நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். கௌரிக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இப்படி சொல்லிட்டு அதுல் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்புறம் தான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தான். என்ன நடந்தாலும் சரி, நான் எதுவும் பண்ணாமல் சும்மா இருக்கவே கூடாது. என் வீட்டில் யார் இப்படி திருடினதுன்றதை கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த திருடன்கிட்ட நான் கண்டிப்பாக நெருங்குவேன். ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் திருடுறது மாதவை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் மாதவுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. இந்த விஷயத்துல அதுல் மரத்துக்கடியில் உட்காந்து ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருந்தான். அப்பதான் அந்த பக்கம் கிராமத்தை சேர்ந்த ஒரு வயசான அம்மா போனாங்க. அவங்க அதுல் சோகமா உட்கார்ந்துருந்ததை பார்த்தாங்க. அட அதுல், நீ நகரத்துல இருந்து எப்பப்பா வந்த? அப்புறம் சாயந்தர சமயத்துல இவ்வளவு ஆழ்ந்த யோசனையில எங்க ஏப்பா உட்காந்துருக்க? இப்போ நீங்களே சொல்லுங்க அத்தை, நான் என்ன பண்ணுறது? என் அப்பாவும் என் தங்கச்சியும் அழுவுறதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதுலோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. அப்புறம் அவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாட்டி அம்மா கிட்ட சொன்னான். சுகுதேவோட வீட்டுல திருடு போன விஷயம் எனக்கும் தெரிஞ்சது. இது தெரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா சுகுதேவ் கௌரியோட கல்யாணத்தை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. பாவம், அவரு மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. அப்புறம் இந்த கௌரியோட நிலைமை என்னவோ தெரியலையே. வயசான பாட்டியம்மா கொஞ்சம் ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாங்க. ராஜா விக்ரமோட அந்த பூர்வீக கரண்டி மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா மாதவால இவ்வளவு சுலபமா தப்பிச்சிருக்கவே முடியாது. அந்த பூர்வீக கரண்டியால மாதவ் இந்த கிராமத்துல எவ்வளவு திருடுகளை செஞ்சானோ அத அவனே தான் வாயால ஒத்துக்குவான். இத கேட்டதும் அதுல் பயங்கரமா அதிர்ந்து போனான். அப்படி என்ன கரண்டி இருக்கு அத்தை? இப்படியெல்லாம் நடக்குமா என்ன? இந்த கிராமத்துல சில பேருக்கு தான் அந்த விஷயம் தெரியும். எங்களோட குடும்பம் ராஜா விக்ரம் குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருந்தது. பல வருஷங்களா எங்க குடும்பத்துல இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது எங்க பூர்வீகத்துல ராஜா விக்ரம்னு பேர் கொண்ட ஒரு ராஜா இருந்தாராம். ஒரு தடவை ஏதோ ஒரு சாது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு ஒரு மாயக்கரண்டிய பரிசா கொடுத்தாராம். அந்த மாயக்கரண்டியோட சிறப்பம்சம் என்னன்னா, அந்த ஸ்பூனால யாருக்காவது உணவு கொடுத்தோம்னா அந்த மனுஷனோட முகம் கொஞ்ச நேரத்துக்கு அசிங்கமா மாறிடுமா, அந்த கரண்டியும் கருப்பாயிடுமா. அப்புறம் அந்த மனுஷன் செஞ்ச கெட்ட செயல்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மனுஷன் தான் செஞ்ச தவறான காரியங்கள் எல்லாத்தையும் அவனோட வாயாலவே அவன் ஒத்துப்பானான். இதை கேட்டுட்டு அதுல் இன்னும் அதிர்ந்து போயிட்டான். ஒருவேளை இது ஏதாவது கட்டுக்கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை. இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாராவது நம்புறாங்களோ இல்லையோப்பா, ஆனா நான் நம்புறேன். எல்லாரும் சொல்லிக்கிறாங்க எங்க பூர்வீகத்தோட அரண்மனை இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல காட்டுல இருக்கான். இப்ப அது பாழடைஞ்சு போயிடுச்சான். முன்னாடி எல்லாம் பயணிகள் அங்க வருவாங்க, ஆனா இப்ப அங்க காட்டு மிருகங்கள் தான் குடியிருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த வயசான பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. அத்துடைய இப்ப இன்னும் ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டாரு. நானும் ஒரு தடவை அந்த கரண்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாளிகைக்குள்ளே ஒரு தடவை போகணும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், இந்த அத்தை சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்கலாம்ல. ஒருவேளை எனக்கு அந்த பாரம்பரிய கரண்டி கிடச்சிதுன்னா அப்போது மாதவாயாலேயே அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்க வச்சிடலாம்ல. ராத்திரி நேரத்துல அதுல் அந்த காட்டுக்குள்ள போனான். அப்புறம் பாழடைஞ்சு போன அந்த அரண்மனை கிட்ட போனான். நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். இந்த மாளிகைக்குள்ளே 1000 வருஷம் பழமையான அந்த கரண்டியை தேடி வந்துட்டேன் பார்த்தீங்களா. யாரும் இல்லாத இந்த மாளிகையில் நீ என்ன பண்ணுற? அதுல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாது கிட்ட சொன்னான். அந்த வயசானவங்க உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. ராஜா விக்ரமோட அந்த கரண்டி பீடி தர்பீடி குடும்பத்தோட ஒரு பாகமாக இருக்கு. ஆனால் ராஜா பைரவோட காலம் வந்தப்போ அப்போ அந்த கரண்டி திடீர்னு திருடு போயிடுச்சு. ராஜா பைரவுக்கு 2 குழந்தைங்க. அவங்க அந்த கரண்டியை வச்சு 2 குழந்தைங்களுக்கும் சாப்பாடை ஊட்டி விட்டாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க. அந்த 2 மகன்களில் ராஜாவாகிற தகுதி யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினச்சாங்க. ஆனால் அந்த கரண்டி திருடு போயிடுச்சு. அப்புறம் ராஜா பைரவோட பெரிய மகன் அசோக் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தான். சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அசோக் முதல் வேலையாக தன்னோட தம்பிக்கு மரண தண்டனையை வழங்கினான். அப்போ மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கரண்டியை ராஜா பைரவோட பெரிய மகன் அசோக் தான் திருடினான்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அந்த கரண்டி இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. இதை கேட்டதும் அதுல் அதிர்ச்சியானா.
அப்படின்னா அந்த பாரம்பரிய கரண்டி அந்த அசோக் ராஜா கிட்ட தான் இருக்கா? நீ விருப்பப்பட்டனா என்னால் உனக்கு ஒரு உதவி பண்ண முடியும். அந்த கரண்டி இருந்த காலத்துக்கு என்னால் உன்னை அனுப்பி வைக்க முடியும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை ராஜா விக்ரமோட அந்த பாரம்பரிய கரண்டியை கண்டுபிடிக்க நீ தவறிட்டேன்னா அப்புறம் அந்த காலத்திலிருந்து உன்னால் எப்பவும் திரும்ப வர முடியாது. ஒருவேளை நீ அந்த மாளிகையில் காவலர்களால் பிடிப்பட்டன்னா உன்னோட உயிரும் போக வாய்ப்பு இருக்கு. அதுல் ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டான். நிஜமாவே அப்படியெல்லாம் நடக்குமா? இந்த ஆபத்தை சந்திக்கிறதுக்கு நீ தயாராக இருந்தன்னா என்னால் அதை பண்ண முடியும். அதுல் கொஞ்ச நேரம் யோசிச்சான். அதுக்கப்புறம் அவன் ஒரு முடிவு எடுத்தான். சரி, நான் தயாராக இருக்கேன். சாது மந்திரத்தை படிச்சாரு. அப்புறம் அடுத்த நொடியே அதுல் இப்படி உணர ஆரம்பிச்சான். ஏதோ அவன் காத்துல பறந்து இங்கே தூரமா போற மாதிரி உணர்ந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுலோட கண்கள் திறந்ததும் அவன் தான் ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கிறத பார்த்தான். யார் நீ எந்த மாதிரியான உடைய போட்டுட்டு இருக்க? வீரர்களை பார்த்ததும் அதுல் பயந்து போயிட்டான். நான் அந்த காலத்துக்கு வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். பயந்து போய் அதுல் அந்த வீரர்கள்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிட்டு அரண்மனைக்குள்ள ஓட ஆரம்பிச்சான். அதுல் இப்படியே ஓடி ஓடி ஒரு அறைக்குள்ள போயிட்டான். ராஜ சிம்மாசனத்தில் நான் தான் உட்காருவேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டு என் தம்பி வீர சிம்மாசனத்தில் உட்கார விடவே மாட்டேன். ஒருவேளை அந்த கரண்டியால் எனக்கு உணவு கொடுத்தாங்கன்னா என்னோட எல்லா தவறுகளும் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அப்புறம் என்னால் எப்பவும் ராஜாவாக முடியாது. இதுதான் அந்த பாரம்பரிய கரண்டி. நான் இதை அப்படி ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கணும். யாருக்கும் இது அங்கே இருக்குன்ற விஷயம் தெரியவே கூடாது. இப்படி சொல்லிட்டு அசோக் நேரா அரண்மனையோட சமையலறைக்குள்ள போனாரு. இப்போ இந்த கரண்டி இங்கே தான் இருக்கணும். இப்படி சொல்லிட்டு அசோக் அங்கிருந்து போயிட்டாரு. அப்படின்னா இப்போ எனக்கு புரியுது. அந்த கரண்டியை சமையல் அறையில தான் மறைச்சு வச்சிருக்காங்க. அதுல் அந்த கரண்டிய கையில எடுத்த உடனே வண்ணமயமான ஒளி பரவுச்சு. அப்புறம் அவன் நேரா தன்னுடைய காலத்துக்கு திரும்பி வந்தான். அதுல் நடந்த விஷயங்களை சாது கிட்ட சொன்னான். இப்போ இந்த பாரம்பரிய கரண்டி உதவியோட நீ உண்மையான திருடனை கண்டுபிடிக்க முடியும். அதுல் நேரா தன்னுடைய வீட்டுக்கு ஓடினான். அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அப்பா சுக்தேவ் கிட்ட சொன்னான். அதுல் சுக்தேவை கூட்டிக்கிட்டு நேரா இன்ஸ்பெக்டர் பார்க்க போனான். அப்புறம் நடந்த விஷயங்களை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னான். சரி, உண்மையை சொல்லு. நீ தானே அந்த திருடன்? இது வரைக்கும் கிராமத்தில் எவ்வளோ திருட்டு நடந்திருக்கோ அதெல்லாம் நீ தானே பண்ண. திருடின பொருட்கள்லாம் எங்கே வச்சிருக்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்றும் திருடெல்லாம் இல்லை. ஒருவேளை நான் திருடினேன்னு சொன்னால் ஆதாரத்தை காட்டுங்க. இன்ஸ்பெக்டர் சூடான பாயசத்தை கொண்டு வர சொன்னாரு. நான் தான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாயசத்தை சாப்பிடு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பு. மாதவ் பூர்வீக கரண்டியால அந்த பாயசத்தை சாப்பிட்ட உடனே அவனுடைய முகம் அசிங்கமா மாறிச்சு. மாதவ் எல்லா திருட்டியும் உளர ஆரம்பிச்சான். அப்புறம் இதுவும் சொல்லிட்டான், திருடின பொருட்கள் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கான்னு. அதுக்கப்புறம் அவன் மயங்கி விழுந்துட்டான். இன்ஸ்பெக்டர் உடனே அங்க போனாரு. கொஞ்ச நேரத்துல அவன் திருடின எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தாரு. இது எல்லாமே நான் திருடின பொருட்கள் தான். இது எப்படி இங்கே வந்துச்சு? இன்ஸ்பெக்டர் மொபைல்ல அந்த வீடியோவை காட்டினாரு. அதுல மாதவ் தான் செஞ்ச திருட்டு அத்தனையும் தானே ஒத்துக்கிட்டான். மாதவால இதை நம்பவே முடியல. அதாவது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு. இன்ஸ்பெக்டர் மாதவ நிரந்தரமா உள்ள தள்ளிட்டாரு. நீ கொண்டு வந்த இந்த ஸ்பூன் அதோட வேலையை செஞ்சிடுச்சு. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், ஒரு நாள் இல்ல நானும் ஒரு நாள் நீ மாட்டுவேன்னு. ஆனா நான் சொன்னதை நீ ஒத்துக்கவே இல்லை. திருடு போன நகைகள் அப்புறம் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல் தன்னுடைய வீட்டுக்கு வந்தான். சுக்குதேவ் அந்த நகைகளையும் பணத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடுத்த நாள் அதுல் தன்னோட வீட்டு வாசல்ல அந்த பூர்வீக கரண்டியை கையில வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். திடீர்னு வண்ணமயமான வெளிச்சம் பரவுச்சு. அப்புறம் கரண்டி காணாம போயிடுச்சு. அந்த கரண்டி எங்கே போச்சு? எந்த பொருள் எந்த காலத்தை சேர்ந்ததோ அது அந்த காலத்துக்கே திரும்ப போயிடுச்சு. ஏன்னா அது இந்த காலத்துக்கு சேர்ந்தது இல்லைல்ல. இப்படி சொல்லிட்டு சாது அந்த இடத்த விட்டு போயிட்டாரு.